கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய நம்ம ஃப்ரெண்ட்ஸு பெரும்பாலும் பயப்படக்கூடிய சாப்டர் என்னென்னா டைம் அண்ட் ஒர்க். நம்மளை அதிகமாக பயமுறுத்தக்கூடிய சாப்டர் வந்து இந்த டைம் அண்ட் ஒர்க்கை தான். இதை எப்படி 30 செகண்ட்ஸ்லேருந்து 40 செகண்ட்ஸ்குள்ளே ஆன்சர் பண்ணுறது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் லைன் பை லைனாக சொல்லியிருக்கேன். பாருங்கள், உங்களுக்கு புரியும் கண்டிப்பாக. நான் உங்கள் கணக்கு வாத்தியார். இந்த வீடியோவை தொடர்ச்சியாக பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி டைம் அண்ட் ஒர்க் ப்ராப்ளம்ஸை எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணுறது, அதே நேரத்தில் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸில் கேட்கக்கூடிய 2 கொஸ்டின்ஸுக்கும் எப்படி சொல்யூஷன்ஸ் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் லைன் பை லைனாக சொல்லியிருக்கேன். ஸோ தொடர்ச்சியாக பாருங்கள். ஏ மற்றும் பி சேர்ந்து ஒரு வேலையை 10 நாட்களில் முடிக்கிறார்கள். பி மற்றும் சி சேர்ந்து அதே வேலையை 15 நாட்களில் முடிப்பார்கள். சி மற்றும் ஏ சேர்ந்து அதே வேலையை 18 நாட்களில் முடிப்பார்கள். அப்படியானால் பி மட்டும் அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார்? அதாவது ஏ அண்ட் பி கேன் டூ அ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் 10 days, பி அண்ட் சி இன் 15 days, சி அண்ட் ஏ இன் 18 days. In how many days can B alone do it? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு மொத்தமே 4 டைப்ஸ் ஆஃப் டைம் அண்ட் ஒர்க் ப்ராப்ளம்ஸ் தான் இருக்குது. நீங்கள் பயப்படுற மாதிரி இதில் நிறையா கான்செப்ட்ஸ் இருக்குது. ஸோ நம்ம கண்டிப்பாக ஆன்சர்ஸ் வராது அப்படிலாம் கிடையாது. ஒன்று வந்து நமக்கு டைரெக்டாக கொடுத்துருவான், கொடுத்துட்டு நம்ம ஆட் பண்ணி சொல்கிற மாதிரி மட்டும்தான் இருக்கும். செகண்ட் ஒன் இந்த மாதிரி டைப்பு. தேர்ட் ஒன் வந்து ஒரு பர்சன் வந்து லீவ் ஆயிடுவார், மற்ற 2 பேரும் எவ்வளோ நாளில் முடிப்பாங்க அப்படிங்கிறது மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம 4 டைப்ஸ் தான் இருக்குது. 4 டைப்ஸே நம்ம ஈஸியாக படிச்சிட்டோம்னா இந்த கண்டிப்பாக இது கவர்மெண்ட் எக்ஸாம்ஸில் 2 கொஸ்டின் வரைக்கும் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். அவுட் ஆஃப் 25ல் 2 கொஸ்டின் கிடைக்கிற பட்சத்தில் மற்ற கொஸ்டின்ஸே நம்ம ஈஸியாக சால்வ் பண்ண முடியும், ஒரு கஷ்டமான கொஸ்டின்ஸை நீங்கள் சால்வ் பண்ணுறது மூலமாக. ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத பாருங்கள். இந்த மாதிரி 10 டேஸ்ன்னு கொடுக்குறான்னா, ஏ மற்றும் பி சேர்ந்து 10 டேஸும் கொடுக்குறான்னா நம்ம என்ன எடுத்துக்கணும்னா ஏ பிளஸ் பி ஈக்குவல் டு 1/10 எடுத்துக்கணும். ஒரு ஆள் வந்து இத்தனை நாளில் முடிக்கிறாருன்னா அவரோட வேலையை வந்து அவரோட திறனை நம்ம கண்டுபிடிக்கணும். அவர் வேலையோட திறனை நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா 1 டிவைடு பை நம்பர் ஆஃப் டேஸ் போடணும். ஸோ இங்கே 1 டிவைடு பை 10 போட்டோம், 2 பேரும் சேர்ந்ததுனால. அடுத்தது பார்த்தீங்கன்னா பி பிளஸ் சி சேர்ந்து எவ்வளவு நாள்னா 1/15. அடுத்தது பார்த்தீங்கன்னா சி பிளஸ் ஏ எவ்வளவு நாள்னா 1/18. ஸோ இப்போ ஏபி எவ்வளவு நாள்னா 10 days. ஆனால் ஏ எவ்வளவு தெரியாது, பி எவ்வளவு தெரியாது. அதே மாதிரி பி எவ்வளவு தெரியாது, சி எவ்வளவு தெரியாது. சேம் டைம் சி ஏ இது எதுவுமே தெரியாது. ஆனால் இந்த இடத்துல நம்ம ஒரு ட்ரிக்கை யூஸ் பண்ணலாம். இப்போ இது 3ஐயும் நம்ம ஆட் பண்ணும்போது என்ன வரும்னா 2a + 2b + 2c ஈக்குவல் டு இது 3ஓட சம்மாக இருக்கும். இது 3ஓட சம் என்னதுன்னா 1 செகண்ட், நான் அதை கொஞ்சம் தெளிவாக எழுதிடுறேன். 2a + 2b + 2c ஈக்குவல் டு 1/10 + 1/15 + 1/18. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்னா எல்சிஎம் எடுக்கலாம். இந்த நம்பர்ஸ்க்கு நம்ம என்ன எடுக்கலாம், எல்சிஎம் எடுத்து ஆட் பண்ணணும். இது ஒரு ஃப்ராக்ஷன் அடிஷன். நமக்கு கவர்மெண்ட் எக்ஸாம்ஸில் பார்த்தீங்கன்னா எல்சிஎம்மே ஒரு கான்செப்டாக தான் இருக்குது. அதனால எல்சிஎம்ஸும் நீங்கள் ஈஸியாக படிச்சிட்டீங்கன்னா இந்த கொஸ்டின்ஸ் இதோட அடுத்த லெவலுக்கு போயிடும். ஸோ இதோட எல்சிஎம் என்ன வரும்னா 3மே டிவைட் ஆகிற மாதிரி ஒரு நம்பர் என்னன்னு பார்க்கணும். இது 3மே எல்சிஎம்ஸ்னால் நீங்கள் உடனே வந்து எக்ஸாக்டாக கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை. 3 டிவைட் ஆகக்கூடிய ஒரு நம்பர் நம்ம கண்டுபிடிச்சிட்டா போதும். அது எவ்வளவுன்னா 90. ஏன்னா 18 டேபிளில் வந்து 90 தான் கிடைக்கும். 15 டேபிளில் 90 டிவைட் ஆகும். 10 டேபிளில் நமக்கு எண்டு வித் 0 இருக்கும்போதே டிவைட் ஆயிரும். ஸோ இங்கே வந்து நமக்கு 10னா 9 ப்ளஸ் 15னா 6 ப்ளஸ் 5. ஸோ இது 3ஐயும் ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன வந்துடும்னா 15 20/19. ஸோ இதை நம்ம டிவைட் பண்ணும்போது 2/9 வந்துடும். அப்போ நம்ம 3 பேரும் சேர்ந்து 2 டேபிள் எடுக்கும்போது ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு 2 டைம்ஸு. அப்போ நான் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு 1/9 வந்துடும். ஏன்னா நம்ம இந்த 2ஐயும் இந்த 2ஐயும் டிவைட் பண்ணிட்டோம்னா 1/9 வந்துடும். அப்போ நான் 3 பேரும் சேர்ந்து அந்த வேலை எவ்வளவு நாளில் முடிப்பாங்கன்னா 9 நாளில் முடிப்பாங்க. இப்போ நமக்கு யாரை கேட்குறான், பியை கேட்குறான். பி அலோன் எவ்வளவு நாளில் முடிப்பான்னு தான் கேட்குறான். அப்போனா நமக்கு மற்ற 2 பேர்த்தையும் சப்ராக்ட் பண்ணும்போது நமக்கு கிடைச்சிரும். மற்ற 2 பேரும் யாருன்னா ஏ அண்ட் சி. ஏ அண்ட் சி என்னதுன்னா 1/18. அப்போனா ஏ
plus b plus c equal to 1/9. a plus c எவ்வளவுதுன்னா 1/18 plus b equal to 1/9. அப்ப நான் b equal to 1/9 minus 1/18 equal to LCM எடுக்க போறோம் 1/18 வரும். அப்ப நான் b மட்டும் எவ்வளவு நாள்ல முடிப்பான்னா 18 டேஸ்ல முடிப்பாங்க. ஸோ இந்த கொஸ்டின் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது மாதிரி நிறையா கொஸ்டின்ஸை பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் இந்த மாதிரி கொஸ்டின்ஸை படிச்சுட்டு எக்ஸாம்ஸில் பாஸ் பண்ணி பிளேஸ்மெண்ட் ஆகி போகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்கும். இது மாதிரி நிறையா கொஸ்டின்ஸ் உங்களுக்கு டவுட் இருக்கும், அதை கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான சொல்யூஷன்ஸை நான் கொடுக்குறேன். தேங்க்யூ.